ஆதரவு கொடுங்க. அதாவது கலஸ்திரஸ்தானம், அதாவது ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா 7ஆம் பாகம் தான் கலஸ்திரஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த கலஸ்திரஸ்தானத்துல என்னன்னா சார் இருக்குன்னு பார்த்தா, உயிர் உறவு எடுத்து பார்க்கும்போது நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை துணை, இந்த வாழ்க்கை துணை இங்கதான் அடங்கியிருக்கு. அதே மாதிரி ஒருடைய காமத்தை சொல்லக்கூடியது இந்த 7ஆம் இடத்துல தான் அடங்கியிருக்கு. அப்போ இந்த 7ஆம் பாவகத்துல பொதுவா பாவிகள் அமரக்கூடாதுங்கிறது நமக்கு பழமொழிங்க. இந்த பாவிகள் 7ஆம் இடத்தில் அமரக்கூடாதுங்கிறது பாத்தீங்கன்னா நிதர்சனமான உண்மைகள். ஆனா 7ஆம் இடத்துல பாவிகள் அமர்ந்தா தொழில் ரீதியா நன்றாக இருக்கும். புரியுதுங்களா? ஏன் அப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடம்ங்கிறது 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு 10ஆம் இடம், தொழில் ஸ்தானத்துக்கு தொழில் ஸ்தானம், பாவத் விதின்னு சொல்லுவாங்க. அந்த பாவத் விதிப்படி இங்க இருக்கும்போது, அப்போ ஒரு பாவி அமர்ந்தானா வேலை எல்லாம் கொடுத்துருவாரு, குடும்ப வாழ்க்கை சிக்கல் கொடுத்துருவாரு. அதே மாதிரி இந்த பாவிகள் யார் வீட்டுல அமர்றாங்க ஒரு சூழ்ச்சமா இருக்கு.